ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நான் மல்லிகைப்பூ நிறைய பூத்துருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூ பறித்து நம்ம கட்டி வைக்கலாம் அழகாக. குண்டு மல்லிகை பூ நீங்கள் எப்படி பறிக்கலாம்? நான் வச்ச செடியில் பாப்பாவா பூ பறிச்சுட்டு போடா போ. பார்த்திங்கன்னா நம்ம வச்ச செடியில் நம்மளே பூ பறித்து வைக்கிறது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு முறையில் தான் நான் பூ பறிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் எங்கள் மல்லிகைப்பூ செடியை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இது குண்டு மல்லிகை பூங்க பறிச்சுட்டு நம்ம வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எங்கள் மல்லிகைப்பூ செடியில் பூ எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். நிறைய பூ எடுத்துருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குண்டு மல்லிகை பூச்செடி தான். நம்ம இப்போ பறிச்சுக்கலாம். குண்டு மல்லிகைப்பூ இது செம வாசமாக இருக்குங்க. அப்படியே பயங்கரமான வாசமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பூவெல்லாம் அந்த மாதிரி வாசமாக இருக்காது. இந்த எங்கள் மல்லிகைப்பூ செடி நல்லா வாசமாக இருக்குங்க. நிறைய பூச்செடி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பூக்கு பக்கமாக நான் பறிச்சிருவேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே மல்லிகைப்பூ செடி தான். இது எல்லாமே பறிச்சாச்சு. பாருங்கள், எல்லாமே அரும்பு பூ பறித்து தான் இருக்குதுங்களா. அவ்வளவும் பூ பறிச்சாச்சு. சரி, நான் உங்ககிட்ட எல்லாம் செடியை நல்லா பூ எடுத்ததை காட்டவே இல்லை. சரி, இன்றைக்கி நான் இதை ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இப்போ நான் பூ பறிச்சிட்ருக்கேன். பாருங்கள், எனக்கு ரொம்பவே பூ பறிக்கிறதுக்கு பிடிக்குங்க. அதுவும் வருஷம் வருஷம் செடியிலெல்லாம் பூ பறிக்கிறதுக்கெலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வெயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செடி ரொம்பவே வாடிருச்சுங்க. என்னோடய மல்லிகைப்பூ செடி மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். பாருங்கள், அந்த சீசனுக்கு தவறாமல் இவங்க எனக்கு பூ நிறைய கொடுத்துருவாங்க. பூ பறிக்க எனக்கு அப்படியே வாசம் இந்த செடி பக்கத்தில் நிற்கவே முடியாதுங்க. அவ்வளோ வாசமாக இருக்கும். எல்லா பூவும் பறித்து கட்டி நம்ம வைக்கக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மல்லிகைப்பூ. இப்போ நம்ம எல்லா பூவும் பறிச்சுட்டு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான மல்லிகைப்பூ நம்ம செடியிலிருந்து பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ. பாருங்கள், நல்லா வீடியோவில் தெரிய மாட்டேங்குது பாப்பா. உட்கார் சார் நீ. பாருங்கள், மல்லிகைப்பூ எனக்கு தேவையான அளவு நான் பூ பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நான் தலையில் வச்சிட்ருக்கிறதும் எங்கள் செடி பூ தான். இது மலர விட்டுட்டேன். இப்போயும் நான் இப்போ வைக்கிறதுக்காக கொஞ்சம் மொட்டாக பொறிச்சிட்டு மற்றதை நான் மலர வச்சு பொறிச்சோம்னா எங்கள் மல்லிகைப்பூ 5 அடுக்கு பூங்க. அதனால மலர வச்சு பொறிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பூ கட்டி வீடியோ காட்டவே இல்லை. அதனால சரின்னு சொல்லி நான் இப்போ வீடியோக்காக கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்கிறேங்க. பறிச்சாச்சு. இப்போ நம்ம பூ கட்டிக்கலாங்க. உட்கார் சரணி, அனல் தாங்க முடியல. அனல் எங்கள் ஊரில் பயங்கரமான ஒரு அனலாக இருக்குதுங்க. எல்லாம் பூச்செடி வச்சுருப்பீங்க. மாடி தோட்டம்லாம் நிறைய பேர் நானே பார்த்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா செடியும் நம்மளை மாதிரி ஒரு உயிருள்ள ஜீவன் தாங்க என்னை பொறுத்தளவுக்கு. ஏப்பாப்பா அப்படி தானே? உண்மையாக பொய்யா? அதனால நான் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, செடிக்கிட்டையெல்லாம் போய் நான் பேசுவேங்க. என்னை பைத்தியம்னு நினச்சிடாதீங்க. என்ன செடிக்கிட்டையெல்லாம் போய் பேசுகிறேன், செடிக்கிட்டையெல்லாம் போய் பேசுகிறானது நினச்சிடாதீங்க. உண்மையாலுமே பேசணும் செடிக்கிட்ட. நான் போய் என்ன பேசுவேன் தெரியுங்களா? எங்கள் செடிக்கிட்ட பக்குவமாக பக்கத்தில் உட்காந்து, என் தங்கக்குட்டி அக்காவுக்கு நீங்கள்லாம் நல்லா பூ தரணும் இந்த தடவை அப்படின்னு நான் சொல்லுவேனுங்க. சொல்லி அதுக்கிட்டலாம் பாசமாக சில பல கொஞ்சல்களெல்லாம் கொஞ்சனாதே எனக்கு பூ தருவாங்க. இல்லைன்னா அது பூ தராது. ஆமாம் சார், நான் நெசமாலே பேசுவேன். அது மாதிரி நீங்களும் ஆமாம் பேசுவேங்க. பார்த்தா எனக்கே ஒரு ஏன் செடிக்கட்டிலாம் நான் பேசுகிறேன்னு சொல்லி தோணும்.
ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. உண்மையாலுமே நான் பேசுவேன், செடிக்கிட்ட பேசினா நல்லா பூவெடுக்கும். அக்கா மேலே உங்களை சரியாக கவனிக்கலின்னு சொல்லி எதுவும் கோவிச்சுக்காதீங்க தங்கம். நான் உங்களுக்கு அந்த சீசனுக்கு வந்து நான் நிறையா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய தண்ணி வந்து பிடிச்சி நான் ஊற்றுவேன். எங்கள் அம்மா தண்ணி பிடிச்சி ஊற்றுவாங்க, எங்கள் அப்பா தண்ணி பிடிச்சி ஊற்றுவாங்க. அதனால வந்து எனக்கு பூ தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அதே மாதிரி அவங்க பூத்துருவாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே மல்லிகைப்பூ வந்து கடையில் வாங்கினா அது ஒரு வாசமாக இருக்குது சரணி. ஆனால் நம்ம வீட்டில் பூக்கிறது அது ஒரு செம்ம வாசமாக இருக்குது. கடையில் இருந்தாலும் அவங்களும் அதே மாதிரி தானே இப்போ செடியில் பூ பறிக்கிறாங்கல்ல. அவங்க மருந்து அந்த அதுக்குண்டான இது அப்படியே மலர்ந்ததுன்னு வைக்கும், அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுல்ல. அப்படி வாசமாக இருக்குது. 4 பூ வச்சாலும் நல்லா வாசமாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, மொட்டா வைக்கணும்னு ஆசை இருந்தால் மட்டும்தான் போய். இன்றைக்கி நான் எங்கள் செடியில் பூ பறிச்சிருந்து நான் மொட்டா வைக்கவே இல்லை. பொறிச்சு நான் அப்படியே வச்சிட்றது. அம்மா வீடு கழுவிட்டு இருக்கிறாங்களா? எனக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்குதுக்கா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே. ஆமாப்பா, அக்கா கூப்பிடுறாங்கண்ணா. கரையந்தாம்மாப்பா, ஏன் கேட்குற? மாலாதவளை கரையம் பிடிச்சி கிடக்குது. என்ன பாருங்க, மல்லிகைப்பூ வந்து சூப்பராக கட்டியாச்சு. நம்மளே வச்ச செடியில் நானாக பொறிச்சு நானாக என் கையால் பூ கட்டியிருக்கிறேன் பாருங்கள். இது கடையில் வாங்குகிற மல்லிகைப்பூ விட ரொம்ப அருமையான ஒரு வாசமாக இருக்குங்க. இப்போ இந்த பூ வந்து நான் தலை சீவி வைக்கிறேன். வச்சுட்டு பார்க்கலாங்களா? உங்களுக்கெல்லாம் மல்லிகைப்பூ வேணுமா? யார் யாருக்கு இந்த மாதிரி மொட்டு மல்லிகைப்பூ இல்லை இந்த மாதிரி மலர்ந்த மல்லிகைப்பூ வைக்கிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி மலர்ந்தா பூ ஒரு வாசமாக இருக்கும், மொட்டாக இருந்தால் ஒரு வாசமாக இருக்கும். பாதி பூ வந்து செடியிலேயே இருக்குது, மலர்ட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ வந்து நான் மொட்டாக வந்து நான் வீடியோக்காக வச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் மொட்டு பூ வந்து பொறிச்சு கட்டி வச்சுருக்கேங்க. இப்போ நான் தலை சீவி உங்களுக்கு நான் வச்சுட்டு நம்ம பார்க்கலாங்களா? இது காலையில் வச்ச பூங்க. இது வந்து இன்னும் வாடாமல் அப்படியே இருக்குது பாருங்க. தலை சீவி நம்ம பூ வச்சிடலாங்க. தலையை வந்து நான் எல்லாம் சிக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பாருங்க, நான் பைத்தியமாம எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. பைத்தியம்னு சொல்கிறாங்க. சரி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. பைத்தியம் தாங்க. ஒரு வழியாக பூ கட்டி முடிச்சுட்டு தலை சீவுறதுக்கு உட்காந்துருக்கேங்க. அதுக்குள்ளேயே எங்கள் சித்தியெல்லாம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சூப்பராக தலை சீவி ரெடி ஆகிட்டேங்க. நான் கட்டின பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்படியே பக்கத்தில் உட்காந்துருந்தேன் எங்கள் சித்திக்கிட்ட, எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட, எல்லாருக்கிட்டேயும் நான் கேட்டேன். எல்லோரும் நல்லா இருக்குக்கா, அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுச்சு. அப்புறம் வந்து அப்படியே நான் எங்கள் பெரியம்மா, எங்கள் சின்னம்மா எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்டையெல்லாம் நான் அழகாக இருக்கேனான்னு சொல்லி கேட்கணும் இல்லைங்க. அதனால நான் போய் கேட்குறேன்ட்டு நான் எந்திரிச்சிட்டு அவங்க பாருங்கள் எங்கள் பெரியம்மாவெல்லாம் டேங்கிட்ட தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. பெரியம்மா நான் எப்படி இருக்கேன் பெரியம்மா, இன்றைக்கி அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி பெரியம்மாட்ட கேட்டேன். நான் பெத்த மகளா நீ, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு, பேரழகு நீந்தான் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் சித்திக்கிட்ட கேட்டேன், என் கூந்தல் அழகு எப்படி இருக்குது, என் மல்லிகைப்பூ எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு. அவ்வளோ அழகாக இருக்கிற இன்றைக்கி என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் சின்னம்மா உன் கூந்தல் வந்து தர கூட்டுது பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்க எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எப்படி இருக்கேன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.